ஹாய் சாமி, இன்னைக்கு பார்க்க போகிறேன் என்னன்னா நன்னாரி சர்பத் எப்படி போடுறேன்னா, வெயிலுக்கு அதிகமாக கடல் ஜூஸாக வாங்கி குடிப்போம். அது எக்ஸ்பைரி ஆகி பல வருஷங்கள் இருக்கும். அதை தான் நம்ம வாங்கி குடிப்போம். அது நம்ம உடலுக்கு ஹெல்த்தி கிடையாது. அதே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நன்னாரி சர்பத் ஜூஸ் போட்டு குடித்தா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, புத்துணர்ச்சியும் தரும், வெயிலுக்கு இதமாகவும் இருக்கும். அதனால் நன்னாரி சர்பத் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் எடுத்துட்டு அதை ஆஃபாக கட் பண்ணிக்கணும். இது 2 லெமன்ஸும் தேவையில்லை, இந்த ஆஃபே போகணும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லெமன் பொடி இருக்குன்னு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கையாலே புரிஞ்சுக்கலாம். லெமனை இப்படி உடனே புளியக்கூடாது, கிளாஸுக்கு நேராக வச்சுட்டு இதை அமுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும். இப்போ புரிஞ்சதுக்கப்புறம் இதை நன்னாரி சர்பத் 2 ஸ்பூன் ஊற்றினா போகணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 5 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். 6 ஸ்பூனாக ஊற்றக்கலாம், அது ரொம்ப இதுவாக இருக்கும். இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய கிளாஸ்னால் இதை ஆஃப் கிளாஸஸ் ஊற்றிக்கோங்க. அதே சின்ன கிளாஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்பூனை வச்சு சுகர் கடையக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ புதினா லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல. புதினா லீஃப் போட்டால் நல்லா ஃப்ளேவரும் இருக்கும். ஜூஸ் இப்போ ரெடி. ஜூஸ் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே இந்த ஜூஸ் பிடிக்கும். ஸோ கடல் ஜூஸை வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி குடித்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த்தும் நல்லாவே தரும். இது புத்துணர்ச்சி தரும். மெயினாக வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியும் தரும், நம்ம எனர்ஜியாகவும் இருக்கும். தேங்க்யூ.